மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மகாயுதி கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் பாஜக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியும், மறுபுறம் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள், மகா விகாஸ் அகாடி கூட்டணி தலைமையிலான கட்சிகளும் தேர்தல் சந்தித்தனர். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் பெரும்பான்மை பெற தேவையான தொகுதிகளை விடவும் அதிகமான தொகுதிகளில், அதாவது 217 தொகுதிகளில் முன்னிலை பெற்று மகாயுதி கூட்டணி வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நண்பகல் 12 மணி நேர நிலவரப்படி பாஜக போட்டியிட்ட 149 இடங்களில் 124 தொகுதிகளிலும், சிவசேனை போட்டியிட்ட 81 தொகுதிகளில் 49 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் போட்டியிட்ட 55 இடங்களில் 37 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருந்தது. காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணி 52 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சிவசேனை உத்தவ் கட்சி 20 இடங்களிலும், காங்கிரஸ் 19 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 13 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. இதர கட்சிகள் மற்றும் சுயேட்சை 20 இடங்களில் முன்னிலையில் உள்ளன. தேர்தல் முன்னிலையில் நிலவரப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி உறுதி செய்யப்பட்டு மீண்டும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ளது.